இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல பெருநகரங்கள்ல கேட்டட் கம்யூனிட்டீஸ் இருக்கு. உயரமான அபார்ட்மெண்ட் 15 அடுக்கு, 20 அடுக்குன்ட்டு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறோம். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு பிரமிப்புடன் இருக்கும், அழகாக இருக்கும். அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பார்த்தோம்னா, பலவித பிரச்சனைகள் இருக்கிறது பலருக்கும் தெரியாது ஆக்சுவலா. அந்த இடத்துல வாழறவங்களுக்கு மட்டும் தான் அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு 10 பிரச்சனைகள சொல்றேன். நானும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ற ஒரு 10 பிரச்சனைகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றது ஒரு பெரிய வில்லேஜ் மாதிரிங்க. ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் ஒன்றாக வாழும் ஒரு பெரிய வில்லேஜ் தான் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. வந்த இடத்துல பலவித ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னா, சில பேர் அத ஃபாலோ பண்றதில்ல. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, பெட்ஸ். கேட்டட் கம்யூனிட்டில பெட்ஸ் ஆர் அலவுட். நம்ம பெட்ஸ்ன்னு சொல்லும்போது டாகா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், வேற எந்த ஒரு பெட் அனிமலா இருக்கட்டும், அத வளர்க்கறதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல. இன்ஃபாக்ட் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அத பர்மிட்டே பண்ணியிருக்கிறாங்க ஒரு கேஸ்ல. ஸோ கேட்டட் கம்யூனிட்டில பெட்ஸ் வளர்க்கறதுல எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, அந்த பெட்ட வீட்ட விட்டு வெளியில கூட்டு வரும்போது, அதுல சில வயலேஷன்ஸ் இருக்குது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெட்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்க்கு வந்து அதனுடைய முகத்த வந்து மூடி, வாய மூடி மசில்ன்னு இருக்குங்க. அந்த வாய மூடுறதுக்கான அந்த ஒரு கருவி. அத போட்டு கூட்டு வந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அது வந்து குழந்தைகளோட விளையாடலாம், பெரியவங்களோட விளையாடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. வாக்கிங் கூட்டும் போகும்போது மத்தவங்களோட வாக் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா 90% இந்த பெட் ஓனர்ஸ் வந்து அந்த மாரி அந்த உடைய டாகுடைய வாய வந்து கவர் பண்றதுக்கு, மசில் லாக் பண்றதுக்கு வந்து மறுக்கிறாங்க. நாங்க கேட்டா அவங்க சொல்றது வந்து, டாகுக்கு வந்து மூச்சு விட முடியாது. மூச்சு திணறல் ஏற்படும். அதுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்னால பண்ண முடியாதுன்ட்டு மறுத்தவங்களே சில பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் ஒரு மாலை நேரத்தில ஒரு 8 மணிக்கு மேல டாக்ஸ் கூட்டிட்டு வாக் பண்ணுவாங்கலாம், டாக்க வந்து சில சமயம் அவுத்து விட்டே வந்து வருவாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இல்லாட்டி கேஷுவலா வந்து நைட் டைம் ஆச்சே, யார் பார்க்க போறான்ட்டு கொஞ்சம் கேஷுவலா வந்து ஒரு லாங் ரோப்ல குடுத்து நாய முன்னால ஓட விட்டுட்டு, இவங்க பின்னாலே வாக் பண்ணுவாங்க. சப்போஸ் டாக் வந்து வெளில வந்த பிறகு பார்ட்டி பண்ணிடுச்சுன்னா, பார்ட்டி மீன்ஸ் ஏதாவது ஷிட் அடிச்சுட்டுனா, அத முறையாவும் அவங்களுக்கு வந்து எடுக்கறதில்ல. பார்த்தீங்கன்னா, "உங்க வேலைய பாருங்க, நாங்க இங்க பார்த்துக்கிறோன்ட்டு" நம்மள தான் வந்து குறை சொல்லுவாங்க. லிஃப்ட்ல எஸ்பெஷலி வந்து சில சமயம் டாக்ஸ் வந்து கொண்டு வரும்போது, அது வந்து யூரினும் பண்ணிடுங்க. டாக்ன்றது நான் பெட் உள்பட சொல்றேன். அந்த மாரி பிரச்சனைகள வந்து அதெல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க. இப்படி பலவித பிரச்சனைகள வந்து இவங்க பெட்ஸ்னால மத்தவங்களுக்கு ஏற்படுது. ஆனா பெட்ஸ் மேல இவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு அதீத பாசம் வந்து மத்தவங்களுடைய பிரச்சனைகள அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கண்ண வந்து மறைக்குதுங்க. ஸோ பெட் ஓனர்ஸா உங்கள யாராவது இருக்கீங்கன்னா, தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய பெட்ட வெளில கொண்டு வரீங்கன்னா, டாகா இருக்கிற பட்சத்தில அந்த மசில் போட்டு கூட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டாக்க லிஃப்ட்ல கொண்டு வரும்போது யூரினேட் பண்ணாத மாரி பார்த்துங்க. வெளியில வந்து டாக் பார்ட்டி பண்ணிடுச்சுன்னா, அத முறையா அத கிளீன் பண்ணுங்க. அதே மாரி லீஷ் போட்டு, அதாவது டாக் வந்து அதுக்கான அந்த கயிற போட்டு, அத உங்க கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கிட்டு நீங்க நடங்க. சில சமயம் கேட்ஸ் கூட கூட்டு வராங்க. கேட்ஸ் பொதுவா அந்த அளவுக்கு அக்ரஷன் காமிக்கிறது கிடையாது. இருந்தாலுமே அத கண்ட்ரோல்டா கூட்டு வந்தா, எந்த ஒரு வண்டியிலயோ, இல்ல வேற எதுலயோ வந்து அத தட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நெறைய வாகனங்கள் ஒரு பக்கம் போகும். குறுக்குல இந்த ஒரு கேட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து டியர் பெட் லவர்ஸ், இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்காம நம்ம சொல்றத ஒரு ஒரு புரொடக்டிவ் சஜஷனா எடுத்துக்கிட்டு தயவுசெய்து அத ஃபாலோ பண்ணுங்க. 2வது பிரச்சனைகள் என்னன்னா, வீட்டுக்கு நேரா குப்பைய வைக்கிறது, செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டின் போது பொதுவா எதிரெதிர்ல வீடு இருக்கக்கூடாது. வாஸ்துப்படி நாங்க வீடு கட்டுறோம். எங்க வீடு வந்து உங்களோட வீடு இன்னொரு வீட ஃபேஸ் பண்ணி இருக்காதுன்ட்டு எங்க பில்டர்லாம் ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆப்போசிட்டா எங்க டோரும் ஆப்போசிட் டோரும் இருக்கும். ஆனா, அந்த ஆப்போசிட் டோர்ல இருக்கிறவங்க சில சமயம் அவங்க செப்பல் ஸ்டாண்ட எங்க டோருக்கு நேரா வச்சிருப்பாங்க. காலை வேளைகள்ல கதவு திறந்து சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு நெனச்சேன்னா, நேரா நம்ம செப்பல் ஸ்டாண்டு தான். ஒரு கிருத்திகா இருக்கட்டும், ஒரு அமாவாசை கும்பிடும்போது, பண்டிகை நாட்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்ல, பலரும் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க. அப்படியே தான் வைக்கிறீங்கன்னா, ஓப்பன் செப்பல் ஸ்டாண்டா இல்லாம ஒரு குளோஸ்டு ஸ்டாண்டா வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லாட்டி வந்து பல வீடுகள்ல இது நடக்குது.
எதிர் வீட்டுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, குப்பைய காலையில வைக்கிறது. சைடுல வைக்கலாம். லாங் பேசேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, காரிடார். சைடுல எங்கேயாவது ஓரம் எடுக்கலாம். நீங்க ஒண்ணும் அத வந்து கிளியர் பண்ண போறதில்ல. அதுக்குன்னு வந்து கிளீனிங் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க வந்து எடுப்பாங்க. ஆனாலுமே மனசாட்சியே இல்லாம பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு நேரா வைப்பாங்க. நம்ம சொன்னாலும் அடமன்ட்டா அப்படிதான் வைக்கிற சில பேர் இருக்கிறாங்க. இதுவும் வந்து கேட்டட் கம்யூனிட்டில வந்து நடக்குது. கேட்டட் கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா, தயவுசெய்து உங்க வீட்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் மரியாதை குடுத்து, உங்களோட செப்பல் ஸ்டாண்ட அவங்க வீட்டுக்கு நேரா வைக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வைங்க. அதேபோல குப்பைகள தயவுசெய்து நேரா வைக்காதீங்க. காலையில கதவு திறந்தாலே அது ஒரு தரிசனமா இருக்குது. நல்லா இல்ல. 3வது நம்ம பார்க்கிறது கேட்டட் கம்யூனிட்டில பிரச்சனை வந்து அக்ரெசிவ் டிரைவிங். அது மட்டும் இல்ல, நோ என்ட்ரில டிரைவ் பண்ணிட்டு வர்றது. கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்குன்னா, ஒரு பெரிய ரவுண்டு போய் வரா மாரி தான் இருக்கும். உங்க வீடு இங்க இருக்கலாம். நீங்க உள்ள நுழைஞ்சாலும், அப்படி வராம ஒரு பெரிய சுத்து போய் வரா மாரி தான் இருக்கும். சில சமயம் அர்ஜென்ட்டுக்காக வந்து ஆப்போசிட் சைட்ல வர்றது. காலையில அவசரத்தில ஸ்கூலுக்கு பசங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணணுன்ற அவசரத்தில வருது. ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டா போகணுன்ட்டு அவசரத்தில ஆப்போசிட்ல வர்றது வந்து, ஒரு பெரிய டேஞ்சரஸ் சிச்சுவேஷனா இருக்கு. இத வந்து செக்யூரிட்டீஸ் வந்து பிளாக் பண்ணாலும் செக்யூரிட்டிய திட்டுறது, செக்யூரிட்டிய சில சமயம் கை ஓங்குறது, "நீ யார் என்ன கேட்கிறதுன்ட்டு" செக்யூரிட்ட சொல்றது. அந்த பாதையில நடந்து போற ஏதாவது அந்த ஒரு ஓனர்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு ஓரமா அந்த பக்கமா ராங் சைட்ல வர்றீங்க, வண்டிய திருப்பிட்டு போங்கன்னா, உங்க வேலைய நீங்க பாருங்கன்ட்டு அவங்ககிட்ட அக்ரெசிவா பேசுறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, கேட்டட் கம்யூனிட்டில மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனா, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்ல காரையோ அல்லது பைக்கோ ஓட்டிட்டு போறது. தடைகள் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அங்கங்க வேக தடைகள் இருக்கும். அதெல்லாம் தட்டிட்டு டக் டக் டக்ன்னு வந்துகிட்டே இருக்கிறது வேகமா. வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல சின்ன குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுவாங்க, வயதானவங்க நடப்பாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம வேகமா வருது. ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டில பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிளைண்டா வந்து அ டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம அவசரத்துக்கு வேகமா போறது. இது நடக்குது. ஸோ, நீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டில வசிக்கிறீங்க. உங்ககிட்ட காரோ, பைக்கோ இருக்குன்னா, முறையாக முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுங்க. அடுத்தவங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கும் அது நல்லதா இருக்கும். 4வது பிரச்சனை, ஸ்விம்மிங் பூல். எல்லா கேட்டட் கம்யூனிட்டிலயும் எல்லா பெரிய அபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சுங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டில பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. பல வயது உள்ள மக்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்விம்மிங் பூல் காமன் ஒரு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கான ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து முறையா போடணும். என்ன வந்து அதில அறிவிச்சிருக்காங்களோ, அந்த ஒரு காஸ்டியூம் தான் போடணும் தவிர, இதர காஸ்டியூம் போட்டோம்னா, அந்த தண்ணி வந்து பாழாகும். ஏற்கனவே கெமிக்கல் அதில கலந்திருக்கும். ஃபில்டர் ஆயி தான் தண்ணி வரும். ஆனா, முறையான ஒரு ட்ரெஸ் போடாம பார்த்தீங்கன்னா, அ பலவிதப்பட்ட ட்ரெஸ்ஸுங்கள போடுறது. பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் ட்ரெஸ்ஸ போடுறது, சிந்தெடிக் ட்ரெஸ்ஸ போட்டு வருது. இப்படி பண்றதுனால, அந்த ஒரு வாட்டர் டிஸ்கலர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரெஸ்ஸுடைய கலர் வந்து வாட்டருக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அது கெமிக்கலா மாறி குழந்தைகள்லாம் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. வயதானவர்களும் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கண் எரிச்சலையோ, அல்லது ஒரு அலர்ஜியோ தரக்கூடும். இத சொன்னா, இத ஏத்துக்க மாட்டாங்க. "நீங்க யார் சொல்றது?" அப்டின்ட்டு பக்கத்துல ஸ்விம் பண்றவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ணுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கைடு இருப்பாரு. அந்த கைடு கிட்ட வந்து, "உங்க வேலைய நீங்க பாருங்க. நாங்க கோடிக்கணக்குல பணத்த போட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதான்ட்டு" ஆர்க்யூ பண்ணுவாங்க. இதையும் நீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டில வசிக்கிறீங்கன்னா, முறையா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டு அங்க ஸ்விம் பண்ணுங்க. கேட்டட் கம்யூனிட்டில மேஜர் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அடுத்தவங்க பார்க்கிங்ல நம்ம வண்டிய போட்டு போய்க்கிட்டே இருக்கிறது. இல்லாட்டி டிரைவேலயே வண்டிய நிறுத்திட்டு போறது. சில சமயத்தில ஒரு வண்டி டர்ன் பண்ற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வாகனத்த போட்டு போறதுனால, இந்த வண்டிக்கும் டேஞ்சர், நின்னுட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டேஷனரி வண்டிக்கும் டேஞ்சர். ஸோ, கண்டபடி பார்க்கிங்ல போடாம, முறையா அவங்கவங்க பார்க்கிங்ல அவங்கவங்க வண்டிய போட்டா என்றுமே வந்து நலம். கேட்டட் கம்யூனிட்டில இன்னொரு ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் பண்றது தப்பா? அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஸ்மோக் பண்ணுங்க. அந்த ஒரு சிகரெட்ட, பட்ட முறையா வந்து அணைச்சுட்டு, முறையா அத டிஸ்போஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்றது, சர்வீஸ் ஏரியாலருந்து போட்டு கீழ வரைக்கும் தூக்கி போடுறது, ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே பால்கனிக்கு வெளியில தூக்கி போடுறது, பால்கனியில உட்காந்துக்கிட்டே ஸ்மோக் பண்றது,
இந்த மாதிரி பல டேஞ்சரஸ் விஷயங்கள் இருக்கு. உங்கள்ல யாராவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குங்கன்னா, உங்கள நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள தயவுசெய்து அத முறையா வந்து ஸ்மோக் பண்ணிட்டு, பட்ட வந்து அணைச்சிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு டஸ்ட்பின்ல அத போட்டு முறையா அத வெளில போடுங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை கேட்டட் கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, காமன் ஏரியாஸ வந்து யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட்ஸ்னு வச்சுக்கங்களேன். அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட் ஏரியால குழந்தைகள விளையாட விட்டு அத டேமேஜ் பண்றது. பார்த்தீங்கன்னா, எங்க இதுல வந்து ஸ்னூக்கர் போர்டு, பில்லியார்ட்ஸ் போர்ட்லாம் இருக்கு. ஒரு ஸ்னூக்கர் போர்டுமே வந்து அவ்வளவு காஸ்ட்லிங்க. அந்த ஸ்னூக்கர் போர்டு மேல குழந்தைகள விளையாட வைக்கிறது. அந்த குழந்தைகளுடைய கால் தடம் அந்த போர்டுல பட்டு வெள்ள வெள்ளையா பேட்ச் பேட்ச்சா ஆகும். இல்லையா, அந்த ஒரு கியூ ஸ்டிக்க வந்து குழந்தைங்ககிட்ட குடுத்து விளையாட வைக்கிறது. குழந்தைங்க அத தொப்புன்னு கீழ போட்டாங்கன்னா, ஒரு கியூ ஸ்டிக் உடைச்சா 1000 செலவாகுங்க. இல்லையா, அந்த பால்ஸ், கியூ பால்ஸ் எல்லாம் தூக்கி கீழ போட்டு விளையாடுறது. ஒரு குழந்தை வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுச்சு, அந்த ஒரு பால. பேரண்ட்ஸும் ஒண்ணும் கண்டுக்கல. இது பார்த்தீங்கன்னா, ஸ்னூக்கர் போர்டு மட்டும் இல்ல. டேபிள் டென்னிஸா இருக்கட்டும், கேரம் போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் குழந்தைகள இப்படி வச்சா, அதெல்லாம் எப்படி மத்தவங்க யூஸ் பண்ண முடியும்? கேரம் போர்டுல சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அவ்வளோதான், காலி. டேபிள் டென்னிஸ் அப்படிதான். ஒரு பக்கம் சாஞ்சு நிக்கும். லட்சக்கணக்குல செலவு பண்ணி இதெல்லாம் வந்து பில்டர் அரேஞ்ச் பண்ணி குடுத்து, வர்ற ஓனர்ஸ் வந்து இதெல்லாம் முறையா வந்து பயன்படுத்தாத போது, குழந்தைகள் எல்லாம் வந்து அது மேல வச்சு, அத டேமேஜ் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிருக்கும்போது, மத்தவங்களுக்கு எப்படி பயன்படுன்ற ஒரு அக்கறையே இல்லாம இருக்கிறது. கேட்டா, "நாங்களும் ஓனர். நாங்க அப்படி செய்வோம். நீங்க கேட்கக்கூடாது." இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டட் கம்யூனிட்டில இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி இஸ் லைக் அவர் ஓன் வில்லேஜ். ஒரு அழகான வில்லேஜ்ல எல்லாமே இருக்கும். அந்த மாரி தான் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி. அத முறையா பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒருத்தருடைய கடமை. இந்த வீடியோ ஒரு கம்ப்ளைண்ட் வீடியோவா சொல்லலைங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதன் மூலம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தா, அது நல்லதா இருக்குன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து செஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துவது கிடையாது. எந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க, வி ஆர் ஆல் ஒன். அந்த ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தோம்னா, அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டில மகிழ்ச்சி ததும்பும், முன்னேற்றம் அடையும், நிம்மதியா எல்லாமே இருப்பாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.